செவிலியர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் SRS சுந்தரம் மஹால், LIC அருகில் தர்மபுரி மெயின் ரோடு, ஓமலூர், சேலம் மாவட்டம். ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்திலிருந்து மீள்வோம், தமிழகத்தை சேர்ந்து ஆள்வோம். மக்களை மட்டுமே நம்பியும் மக்களோடு மட்டுமே கூட்டணியாக வைத்து செல்கின்ற ஒரே அணியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. இன்னைக்கு முழுக்க பணத்தை சம்பாதிப்பதிலும் ஊழலிலிருந்து தப்பிப்பதற்கும் பாஜகவிடம் இவர்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழலிலிருந்து பாஜகவிடம் தப்பிப்பதற்கும் இந்த வேலை தான் நடந்துகிட்டே இருக்க தவிர இவர்கள் என்றைக்குமே மக்களை பத்தி சிந்திக்காம இருக்கும். 2024 தேர்தலில் நீங்க தோல்வி யாருக்கு தோல்வி? உங்களுக்கு தான் இந்த 8.2%, 6.1% வருமானம் யோசிச்சு பாருங்க. மக்களை பத்தி சிந்திக்க சொல்லுங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சிந்திக்க சொல்லுங்க. அதை விட்டு டெய்லி பிரஸ பார்த்துட்டா மாத்திரம் போதுமா? பிரஸ் மீட் தான் எதை எடுத்தாலும் சரி. உடனே முதல்ல பேப்பரை படிக்காம முதல்ல பேச சொல்லுங்க. 1000 ரூபாய் செல்லாத 1000 ரூபாய் நோட்டு தான் நீங்க. அதனால செல்லாது உங்களுடைய கட்சியும் செல்லாது, அதை நம்பி போற தொண்டர்களும் செல்ல மாட்டீங்க. குக்குசை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் திமுகவின் முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சசிகுமார் அவர்களும் இருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி 2016ஆம் ஆண்டுல இருந்து தனித்துதான் போட்டு, இதே நிலை 2026 தேர்தலையும் போட்டிட்டா வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா? உறுதியாக வெற்றி பெறும் நினைக்கிறேன். எந்த இடத்துலயுமே எங்களோட தனித்துவத்தை இழக்காம ஒரு கட்சி 2016ல தொடங்கி இன்று வரை தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து எங்கேயும் மாறாம கூட்டணி என்ற வலையில் சிக்காம மக்களை மட்டுமே நம்பியும் மக்களோடு மட்டுமே கூட்டணியாக வைத்து செல்கின்ற ஒரே அணியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. நீங்க 2016ல தொடங்கப்பட்ட போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த கட்சி அடுத்த தேர்தலில் இருக்காது, சீட்டுக்கு ஒவ்வொரு வேட்பாளர் கூட இருக்காது, ஒரு 10 வேட்பாளர் கிடைப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு பேசினாங்க. ஒரு 1000 ஓட்டுகள் வாங்குவாங்களா அப்படின்னு பேசின அதே வாய்கள் தான் இன்னைக்கு 8.2% அளவுக்கு வளர்ச்சி இருந்திருக்கு. ஒரு முறை கூட இவர்கள் சொன்னது போல ஒரு முறை கூட நாங்கள் சட்டமன்றத்தை எட்டி பார்க்கவில்லை, ஒரு வேட்பாளர் கூட வெற்றி அடையவில்லை. அதுல நாங்கள் எந்த இடத்துலையும் நாங்கள் என்ன சொல்ற சோரை போகாமல் சோர்வடையாமல் எங்களோட கொள்கையிலிருந்து சற்றும் விலகி போகாம ஒரே இலக்காக தனித்துவமாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து இன்னைக்கு 1.1 இன்னைக்கு 8.2% வளர்ந்துருக்கு. அப்ப மக்கள்கிட்ட நாங்கள் இன்னும் நெருக்கமாக சென்று கொண்டிருக்கிறோம். இந்த முறை உறுதியாக 2026 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் தமிழர் கட்சி கொடுக்கும் என்பதில் ஏன்னா நீங்க இதுவரைக்கும் நடந்த 2021 இது வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக அவர்கள் செய்த ஊழல்களா இருக்கட்டும், அவர்கள் இந்த மக்களிலிருந்து விலகி நிற்கதா இருக்கட்டும், பல்வேறு வழக்குகளா இருக்கட்டும், மக்களை மிக மோசமாக கேவலமாக பேசுவதா இருக்கட்டும், இல்லை கொலை கொள்ளை எதற்குமே சற்றும் அதை பற்றியான எந்த ஒரு அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளா இருக்கட்டும், இல்லை அந்த கொலை குற்றவாளிகளை கைது செய்வதா இருக்கட்டும், எதுலேயுமே அவர்கள் தன் முனைப்பா எதுவுமே வேலை செய்யல. இன்னைக்கு முழுக்க பணத்தை சம்பாதிப்பதிலும் ஊழலிலிருந்து தப்பிப்பதற்கும் பாஜகவிடம் இவர்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழலிலிருந்து பாஜகவிடம் தப்பிப்பதற்கும் இந்த வேலை தான் நடந்துகிட்டே இருக்க தவிர இவர்கள் என்றைக்குமே மக்களை பத்தி சிந்திக்காம இருக்கு. ஒரு அடிப்படை வசதிக்குள்ள இன்னும் செய்து கொடுக்காம தான் இருக்கு. வெறும் 1000 ரூபாய் நம்பி மட்டுமே அவர்கள் தேர்தல் சந்திக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மக்களை மட்டுமே நம்பி 1 ரூபா கூட காசு கொடுக்காம, வாக்குக்கு காசு கொடுக்காம, பொய் வாக்குறுதல் கொடுக்காம நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கும் போது உறுதியாக 2026 தேர்தல் மிகப்பெரிய வெற்றியை நாம் தமிழர் கட்சி அடையும் மாற்று கருத்து. ஆனா நீ வேற இல்லாத ஒரு கட்சியை பத்தி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா? என்ன அவங்க கட்சி? ஆமா, என்ன பண்ணிருக்காரு? என்னையா பண்ணிருக்காரு? 8.2%, 10 ஆண்டுகள் ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்தியிருக்காரு. 8.2% வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதை வச்சுக்கிட்டு பெருசா நாங்க 2026ல ஆட்சி அமைப்பேன்னா ஆட்சியை வேணா போய் அமைப்பீங்க.
காரைக்குடி ஆட்சியை என்ன அமைப்பீங்க? 67ல திமுக தொடங்கும் போது எப்படி அமைச்சு ஆட்சி அமைக்கணும் வந்தீங்களா இல்ல சும்மா வந்தீங்களா? 65ல் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளை வச்சு மொழி பிரச்சனையை வச்சுதான் இந்த கதையெல்லாம் விடாதீங்க, அந்த கதை விடாதீங்க. நாங்கெல்லாம் அன்னைக்கு போன ஆளுக்குதான், இந்திய போராட்டத்துல நாங்கெல்லாம் சிறைக்கு போன ஆட்கள் தான். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இன்னைக்கு எங்க போச்சு அது? இன்னைக்கு வரைக்கும் அரசாணை வெளியிடுறத இன்னைக்கு தானே உங்க முதலமைச்சர் வாயை திறந்து சொல்றாரு. தமிழிலே அரசாணை வெளியிடணும், தமிழிலே நீங்கள் கையெழுத்து போடணும். இத்தனை ஆண்டுகள் என்ன பண்ணி 67ல தொடங்கப்பட்ட கட்சி இன்னைக்குதான் அதை பத்தி நினைக்கக்கூடிய இடத்துலதான் நீங்க வச்சிருக்கீங்க. அது எங்க இஷ்டங்க, அது எங்க செய்யணும் ஏது செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்க யாரு அதை பேசுறதுக்கு? 2020 தேர்தல நீங்க தோல்வி பயம் வந்துருச்சு. தோல்வி யாருக்கு தோல்வி? உங்களுக்கு தான் இந்த 8.2%, 6.1% வருமானம் யோசிச்சு பாருங்க. 6% வாக்குகள் இந்த 2026ல நீங்க வாங்க இயலாது. ஏன்னு சொன்னாக்க நீங்க ஐயா கட்சி நேத்து கூட ஒருத்தர் வடசென்னையில இருந்த அந்த குரூப் எல்லாம் விளையிட்டான், மாவட்ட தலைவர் வாங்கிட்டா ஐயா கட்சி விட்டு அதிமுக எல்லாம் போயிட்டான். இவர் என்னமோ அதாவது வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுறது பெரிய விஷயம் இல்ல. உங்களை உங்களுடைய அமைப்பாளரை மக்களை பத்தி சிந்திக்க சொல்லுங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சிந்திக்க சொல்லுங்க. அதை விட்டு டெய்லி பிரச பாத்துட்டா மாத்திரம் போதுமா? பிரஸ் மீட் தான், எதை எடுத்தாலும் சரி உடனே முதல்ல பேப்பரை படிக்காம முதல்ல பேச சொல்லுங்க. பேப்பரை படிக்காம பேசுறதுக்கு சினிமால அவர் என்ன கதை வசனம் எழுதிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. உங்காலும் சினிமா பேப்பர்ல இருக்கிறேன்னா சரியா படிக்க சொல்லுங்க. இருங்க, சினிமா கதை வசனம் எழுதுறவர் எதை வேணாலும் உருட்டலாம் பரட்டலாம், எதை வேணாலும் மாத்தலாம். ஒரு முதலமைச்சர் உருட்டவோ பெரட்டவோ மாத்தவோ இயலாது. அவங்க என்ன மக்களுக்கு கான்கிரீட்டா சொல்லணுமோ அந்த செய்திய அவங்க டிஸ்கஸ் பண்ணி அமைச்சர் அதிகாரிகளோட டிஸ்கஸ் பண்ணி தான் தயாரிக்கப்படும். அந்த தயாரிக்கப்பட்ட அறிக்கையை தான் அவங்க வாசிக்க இயலுமே தவிர அவங்க எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த முதலமைச்சரும் சரி யாரும் அது செய்ய இயலாது. அது நாளைக்கு உங்க திரு சீமான் அவர்கள் தப்பி தவறி ஏதோ ஒரு காலத்துல 31ல திமுகவோட கூட்டணி அமையும் சொல்லி ஏற்கனவே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 31ல திமுகவோட டெஃபினட்டா இதே சீமான் அவர்கள் கூட்டணி வருவாங்க. அந்த கூட்டணியில அன்றைக்கு வேணா அவர் ஒரு துணை முதலமைச்சராவோ அல்லது முதலமைச்சராவோ கூட வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். அப்படி வருங்காலத்துல வேணா அது திமுகவோட கூட்டணி வச்சாதான். இல்லைன்னா நீங்க செல்லா காசு எதுக்கு ஒன்னத்துக்கு ஆகாது. 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாத 1000 ரூபாய் நோட்டு தான் நீங்க. அதனால செல்லாது உங்களுடைய கட்சியும் செல்லாது, அதை நம்பி போற தொண்டர்களும் செல்ல மாட்டீங்க. செல்லாத ஒரு கட்சி தான் இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியும் இந்த திரௌபதி அம்மன் கோயில் கதவை கூட திறக்க முடியாத உங்களை அண்ணன் சீமான் அவர்களின் ஒரு அறிக்கை இன்னைக்கு சேகர் பாபு அவர்கள் வலிந்து போய் பயந்து போய் இன்னைக்கு திறக்க வச்சதா? ஏங்க இப்படியாப்பட்ட கட்சி நீதிமன்ற உத்தரவுங்க புரியாம நீதிமன்ற உத்தரவு நடந்து பல வருட கணக்கில் ஆயிடுச்சுங்க. சொல்லி வருட கணக்கில் நீதிமன்ற 45 ஆலய நுழைவு போராட்டம் சீமான ஒரு அறிக்கை நீங்க போய் புடுங்குங்க. நீங்க 40 நிறைய அணிகள் நிறைய பிடிங்கி இருக்கும். இங்க பாருங்க 45 நிமிஷம் அந்த கோயில திறந்து மூடுங்கன்னு சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு. அதுக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு 45 நிமிஷம் திறந்து பூஜைகள் பண்ணி மறுபடியும் கோயில மூடியாச்சு. ஏன் முன்னீங்க? நாங்க மூடல, நீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்றம் மூட சொல்லவே இல்லையே. யார் சொன்னா? எந்த இடத்துல நீதிமன்றம்? இல்லங்க, 45 நிமிஷம் நீங்க இப்போ திறந்து நீங்க மூடுங்க, அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் திறக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. உங்க தலைவர் எவ்வளியோ. நான் என்ன சொல்றேன், சமூக நீதி பேசி வளர்ந்த கட்சி திராவிட கட்சி. திராவிடத்தின் கோட்பாடு கொள்கைன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ஒரு சாதாரணமா ஒரு ஆலயத்துக்குள்ள ஒரு தாழ்த்தப்பட்டவங்களோ ஒடுக்கப்பட்டவங்களோ செல்ல முடியாத நிலையில வச்சுட்டு நீங்க என்ன நல்லா பாருங்க. இன்னைக்கு சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கோயில் சாமி கும்பிடணும். அதுக்கு பட்டியலின மக்கள் எங்களையும் அனுமதிங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த கிராமத்துக்காரவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஊருக்காரவங்க, இது எங்க சொந்த கோவில், இந்த கோயிலுக்குள்ள நாங்க உங்களை அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு தேவையும் இல்லை. உங்க கோயில் நீங்க ஒன்னு கோயில் கட்டி நீங்க கும்பிடுங்க, நாங்க உங்க கோயிலுக்கு நாங்க வர மாட்டோம், எங்க கோயிலுக்கு நீங்க வராதுங்க, இது எங்க சொந்த கோயில், இது ஒண்ணு அரசாங்கத்து கோயில் இல்லைன்னு சொல்லி சனாதனத்தை எதிர்த்து தந்தை பெரியார் அவர்கள் கோயில் நுழைவு போராட்டம். தந்தை பெரியாரை பத்தி பேசுறது உங்க கட்சிக்கும் உங்களுக்கும் எந்த விதமான அருகதை கிடையாது. பேசக்கூடாது. பெரியாரை பத்தி
எங்க பெரியாரை பேசுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. அனுமதி பேசக்கூடாது. அப்ப பெரியாரை பத்தி நீங்களும் இந்த மண்ணில் நாங்க எங்க அவருடைய எங்க தலைவர் பெரியார் என்ற தலைவர் எங்க எங்களுடைய தலைவர் எங்களுடைய தெய்வம், அவரை நாங்க பேசுவோம். தெய்வமா யாரு? கோயிலுக்குள்ள போக முடியல. முத கோயில் யாரு? கோயிலுக்குள்ள போங்க. போறதுக்கு போறான்னு நீங்க நான் பெரியாருன்னு வார்த்தையை திறந்தோடனே அவரே ஆரம்பிக்கிறார். நான் என்ன சொல்றேன், பெரியாரை வைத்து தானே சொன்னீங்க எல்லோரும் கோயிலுக்குள்ள போனோம், கோயிலுக்குள்ள போறான்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? அது உங்களால நிறைவேற்ற முடியலையே. நிறைவேற்ற முடியல. அரசாங்க கோயில்ல தாங்க பண்ண இயலும். தனியார் கோயில்ல அதெல்லாம் அதெல்லாம் செல்லாது. அரசு கோயில்கள்ல போகலாம். தனியார் இவங்களுக்கு சொந்தமான ஒரு கோயில்ல நான் போகணும்னு சொன்னா முடியுமாங்க? அவர் அனுப்பிச்சாதான் நான் போக முடியும். அதே மாதிரி என்னுடைய சொந்த கோயிலுக்கு நான் அனுப்பிச்சாதான் அவரு வர இயலும். இதுதான் நடைமுறை. சும்மா இந்த பூச்சாண்டி போடுறது, இந்த இது கவர் பண்ற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. உங்க பொதுச் செயலாளர் எப்படியோ, உங்க அமைப்பாளர் எப்படியோ அவ்வளியே நீங்க. நான் சொல்றது கேளுங்க சார் ஐயா. இதே மாதிரி நீங்கள் ஒரே ஒரு முறை இந்த உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து ஒரு சிறுவன், அவன் ஒரு சிறுவன், அவன் ஒரு ஆதிக்குடியை சேர்ந்தவன். அவன் கோயிலுக்குள்ள போயிட்டான். அவர் ரோட்ல வச்சு மிக கேவலமாக அவனை திட்டி பல காணொளிகள் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் நீக்கலாம் இல்ல, அவர் நடவடிக்கை எடுத்தாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் நீக்கலாம். அது என்ன புது கோயிலா இல்ல அவங்க கட்டின கோயில்? அது பொது கோயில். சும்மா ஏதோ அடிச்சு நீங்க பாடி இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போறது கிடையாது. இன்னைக்கு நடக்கக்கூடிய நிலைமை என்ன? இவர் பொன்முடி என்ன கேட்டாரு, இன்னைக்கு ஒரு ஊராட்சி மன்ற தலைவனால ஒரு சேர் கொடுத்து உட்கார வைக்க மாட்டீங்களே, நிக்க வச்சுக்கல, ஏன்னா அவர் தாழ்த்தப்பட்டவன்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க? அதுக்கு என்ன சொல்றீங்க? வெளியில வந்துருச்சீங்க. 10க்கு மேற்பட்ட ஊராட்சி தலைவர் மிக கேவலமாக நீங்கள் ஒரு அதெல்லாம் அந்த ஊராட்சி தலைவர்களுக்கு திறமை இல்ல. அவருடைய ஆட்சி, அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். டேய் நான் தாண்டா தலைவர், நீங்க போங்கடா அப்படின்னு சொல்லி அவரை சேர்ல உட்கார்ந்து அவரு வேலையை பார்க்கணும். ஆனாலும் திருமாவளவனுக்கே நீங்க இன்னும் சேர கொடுக்கறதுக்கு தயங்குற நிலைமையில தான் இன்னைக்கு வச்சிருக்கீங்க. பாருங்க, இதெல்லாம் தவறான தகவல்களை பண்ணாதீங்க. நேரடியாக நீங்க உட்காருங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. முதலமைச்சரை சந்திக்க போறாரு, துணை முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்காரு. இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவன் உட்கார்ந்து. எதுக்கு இவ்வளவு இடைப்பட்ட ஒரு சேர் இடைவெளி? ஏன் பக்கத்துல உட்கார வைக்க முடியல அவரை? எங்க பக்கத்துல எங்க கட்சி கூட்டத்துல எங்க கட்சியில பக்கத்துல துணை முதலமைச்சர் உட்காருவாரு, இல்ல எங்க பொதுச் செயலாளர் உட்காருவாருங்க. அதுக்கப்புறம் தாங்க உச்சம் திமுக வேலையெல்லாம் பாக்காதீங்க. இந்த சிண்டு மூட்டுற வேலை, இந்த புடுங்குற வேலை, அந்த வேலையெல்லாம் பாக்காதீங்க. இப்ப உங்களால எங்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல. நீங்க தான் இப்ப பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்களாமே. நீங்க வேலைக்கா கூடயும் பாட்டாளி மக்களோடையும் கூட்டணி போறதாக இப்ப எல்லாமே இப்ப வெளியில வந்துகிட்டு இருக்கு. இனி கொஞ்ச நாளையில பூனைக்குட்டி வெளியில வந்துரும். அன்னைக்கு பாப்போம். எல்லாம் நீங்க என் தம்பி வருவான், கூட்டணி என் கூட வருவான், நான் வழிநடத்தி செல்வேன் சொன்னாரு ஒரு காலத்துல. அது கட்சியின் கொள்கை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி. இப்ப எப்படி எல்லா ஊடகங்களும் எழுதுறான் சார், எல்லா ஊடகமும் எப்படி எழுதுறான், எப்படி தண்ணிக்குள்ள மூச்சு விடலைன்னா முட்டை வருமா சார், தண்ணிக்குள்ள மூச்சு விட்டதுனால தானே முட்டை வெளியில வருது. அது மாதிரி ஏதோ உங்களுக்குள்ள இருக்கு. அதை நான் சார் நீங்க கூட்டணி போனாலும் சரி, கூட்டாஞ்சோறு செஞ்சாலும் சரி, அது உங்க கட்சியினுடைய நிலைப்பாடு. இந்த அதுல திமுகவுக்கு மட்டும்தான் யாரு கூட கூட்டணி செஞ்சாலும் இவங்களுக்கு பதட்டமாகும். ஏன்னா அங்க எதுவுமே கையில இருப்பு இல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கட்சி நல்ல தத்துவத்தோடும் கொள்கையோடும் கோட்பாட்டோடும் மக்களுக்கு நல்லது செய்து வாக்குகளை உறுதியாக வென்று அவர்கள் நேர்மையாக தேர்தலை சந்தித்து வெல்ல வேண்டியவர்களுக்கு பயம் வராது, அச்சம் வராது. ஆனால் இங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எல்லாரும் வாங்க என் பின்னாடி உட்காந்துங்க, எல்லாரும் அங்க ஒருத்தன் போனான்னா பதட்டம் அடைறாங்க. இன்னைக்கு அதிமுக எக்கேடு கெட்டா போய் போகுது. பாஜக சேர்ந்தானே, அது யார் கூட சேர்ந்தானே? நீங்க ஏன் பதறீங்க? உங்க சிஎம் ஏன் நீங்கள் சரியா இல்ல? ஒரு விஷயம் என்ன சொல்றேன், எங்களுக்கு கூட்டணியே தேவையில்லப்பா, யார் வேணாலும் யார் கூட வேணாலும் சேர்ந்துங்க, நாங்க தனிச்சு நின்னாலும் இன்னைக்கு ஜெயிப்போம், வென்று காட்டுவோம். ஏன்னா மக்களுக்கு நான் நல்லது செஞ்சிருக்கேன், மக்கள் என் கூட இருக்காங்க, மக்களோடு மட்டுமே கூட்டணி. நாங்கள் வெல்லப்போது உறுதி. 234 தொகுதியில குறைந்தது 200 தொகுதியாக வெல்லுவோம். ஏன்னா மக்களுக்கு நான் நல்லது செஞ்சிருக்கேன். அவங்க கேட்கறது இல்லாம எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன்னு சொல்றாருல, கேட்டதை விட அதிகமா செஞ்சிருக்கேன்னு சொல்றாரு. 1000 ரூபாய் அள்ளி கொடுத்திருக்கேன், இலவச பேருந்து கொடுத்திருக்கேன். தனிச்சு நில்லுங்க. அது எங்க எங்களுக்கு என்ன தோணுதோ அதான் நாங்க செய்வோம்.
நீங்க சொல்றதுங்கிறதுக்காக நாங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியே பதறீங்க. இங்க பாருங்க, சத்திய பிரமாணமா சொல்றேன், உங்களுடைய அமைப்பாளரு நீங்க நாங்க விஜயுடன் சேர்ந்தா என்ன, விஜயுடன் சேர்ந்தா என்ன, விஜய் கூட பாமக கூட நீங்க ஒரு கூட்டணி அமைங்க. அவரு பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, கேப்டன் கட்சி அவங்க ஒரு கூட்டணி அமைக்கட்டும், மும்முனை போட்டி வரட்டும், எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னு கேட்டீங்கன்னா, மும்முனை போட்டி வந்தா எங்களுக்கு எல்லா தொகுதிகளையும் டெபாசிட் இலக்க வச்சு நாங்க ஜெயிச்சு வந்துருவோம். புரியுதா? அதாவது தன்னிடம் இருக்கிற பலத்தை பத்தி அடுத்தவனை பலவீனமாக்குறதுனால நான் வெல்லுவேன், என்கிட்ட பலம்லாம் இல்ல, நீங்க யாரும் ஒன்னா சேர்ந்துடக்கூடாது, நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டீங்கன்னா நான் தோத்துருவேன். அப்ப உங்களோட இலக்கு என்னன்னா அடுத்தவன் எதிரியாக இருக்கிறவனை பலவீனப்படுத்துறதுக்கு. பாரதிய ஜனதா கட்சியோட நீங்க கூட்டணியா சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியோட உங்களுடைய நாம் தமிழர் கட்சி கூட்டணி. நான் என்ன சொல்றியா, பாரதிய ஜனதா கட்சியை பத்தியே பேசுவோம். தீண்டத்தகாத கட்சி உங்க தலைவர். ஐயோ, நாங்கள் தீண்டத்தகாத கட்சி இன்றும் சொல்றோம், ஆனா உங்களால உங்க தலைவர்னால சொல்ல முடியுமா? அது தீண்டத்தகாத கட்சி நாங்க சொல்ல இயலாது. சொல்ல மாட்டீங்க, ஏன்னா மறைமுகமா கூட்டணி வைத்துக் கொண்டிருப்போம் நீங்கள். இன்னைக்கு டாஸ்மாக்ல இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்குங்கிறாங்க, இன்னைக்கு அதிமுக கதறுது 1000 கோடிக்கு மேல ஊழல் இருக்குங்கிறாங்க. அப்ப இத்தனை ஊழல்களை வைத்துக் கொண்டு இன்னைக்கு இவர்களை கைது செய்யாமல் அடை காப்பது பிஜேபி கட்சி. இன்னைக்கு மௌனமா இருக்காங்க. இவ்வளவு லஞ்சம், இவ்வளவு ஊழல் செஞ்சிருக்காங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் இன்னும் வெளியில இருந்து சரக்குகள் வெளியில இருந்து வாங்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எதுவுமே கணக்கு வரலன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய ஊழல் நடந்து நேரடியாக அரசாங்க துறையிலே போய் இன்னைக்கு ரெய்டு நடந்திருக்கு ஈடினால. இப்பேற்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவங்கள மித்த மாநிலத்தினால இன்னைக்கு கைது செய்யிருக்காங்க. இன்னைக்கு டெல்லியில ஆளுகின்ற அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முக்கியமாக கைது செய்யப்பட்டது காரணம் இந்த ஊழல் தான். இந்த ஊழல் குற்றச்சாட்டை சொல்லிதான் இங்க நடப்பது போல் அங்கு நடக்க சொல்லப்பட்டு அவருக்கு ஒருத்தர் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதுனாலதான் அவரை கைது செஞ்சாங்க. இன்னைக்கு ஏன் மௌனமா இருக்காங்க இங்க பிஜேபி? எல்லாம் கள்ள உணர்வு. ஆமா, அது ஒரு ஐயோ நிர்மலா சீதாராமன் பார்த்துக்கிட்டார். நிர்மலா சீதாராமன் வாரத்துக்கு ஒருவரை மாதத்துக்கு ஒருவரை பார்த்து கொண்டிருப்போர் இவர்கள் மறைமுகமாக. ஏங்க மறைமுகமா இல்லைங்க, நேரடியா பாக்குறீங்களா? அப்படியே நிதி கொடுக்கல நிதி கொடுக்கணும் இல்ல, அதைத்தான் கேட்கிறோம். எதுக்கு நீங்க வாரம் ஒரு முறை போய் சந்திக்கணும்? இங்க பாருங்க, கேட்கிறோம் கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவ்வளவுதான். பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் SRS சுந்தரம் மஹால், LIC அருகில் தர்மபுரி மெயின் ரோடு, ஓமலூர், சேலம் மாவட்டம். ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்திலிருந்து மீள்வோம், தமிழகத்தை சேர்ந்து ஆள்வோம்.